ரினியூவல் பண்ணுறதுக்கு 25 லட்சம் கேட்குறான், 30 லட்சம் கேட்குறான், 40 லட்சம் கேட்குறான்னு வந்து கதறீங்க ஸ்கூல்ல இருந்து. சந்தோஷம். ஒரு லஞ்ச பணம் வாங்குறான்னு சொல்லி நீங்கள் வந்து பப்ளிக்காக சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அவங்க மீது தக்க நடவடிக்கை விஜய் முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கும் உண்டு. நான் என்ன கேட்குறேன், அவன் உங்கள்கிட்ட கமிஷன் வாங்கினான்னு சொல்லிட்டு நீ வந்து கதறல்ல. அப்போ எங்களை மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு யூகேஜி படிக்க எல்கேஜி படிக்க 80,000 90,000 1 லட்சம் 1.25 லட்சம் 1.5 லட்சம் 6 மாதம் முன்னாடி அட்மிஷன் போடணும், 1 வருஷம் முன்னாடி அட்மிஷன் போடணும், 5 லட்சம் முன்னாடியே கட்டணும், 4 லட்சம் 3 லட்சம் முன்னாடியே கட்டணும்னு சொல்றீங்களே. அப்போ இதெல்லாம் எந்த கொள்ளையில போய் சேர்றது சொல்லுங்க? எந்த கொள்ளையில போய் இதெல்லாம் சேர்றது? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா ரத்தமா? இல்ல உங்களுக்கு வந்தா ரத்தமா, எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? சொல்லுங்க, நியாயத்தை சொல்லுங்க. சரிப்பா, இத்தனை வருஷமா வந்து அவன் ப்ரீல வந்து 25 லட்சம் 30 லட்சம் கமிஷன் வாங்கினா ஸ்கூல் ஃபீஸை ஏற்றி வச்சிருந்தா நியாயம், நான் ஒத்துக்கிறேன். இப்போதான் உனக்கு இந்த வருஷம் 25 லட்சம் உனக்கு ஃபீஸ் இல்லை, உனக்கு லாபம் தானே அந்த 25-30 லட்சம் ரினியூவல் காசு வரல, லஞ்சம் இல்லாமல் நீ வாங்கிட்டல. அப்போ நீ என்ன பண்ணணும்? ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் குறைக்கணும்ல. அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு ஒரு 5,000 ஒரு 3,000 ஒரு 4,000 இயர்லி ஃபீஸை குறைக்கலாமா இல்லையா? ஏன் குறைக்கல? எத்தனை பேர் குறைச்சிங்க? முதலமைச்சர் அவர்களே, விஜய் அவர்களே, உடனடியாக இந்த லட்சம் லட்சமா கோடி கோடியா கொள்ளடிக்கிற இந்த பள்ளிக்கூடங்களை மொத்தத்தையும் சீல் வைக்கணும். நீங்க வச்சாதான் உண்மையிலேயே மக்களுக்காக நீங்க இன்னும் செய்றீங்க நாங்களாம் நினைப்போம். உங்க பேர்ல கூட ஒரு ஸ்கூல் இருக்குன்னு சொல்றாங்க, அந்த ஸ்கூலையும் சேர்த்து தான் சொல்றேன். அந்த ஸ்கூல்லையும் என்ன நியாயமா பீஸ் வாங்கினா எவன் வாங்கினா பார்த்தா அந்த ஸ்கூல்லையும் சீல் வைக்கணும். அது உங்க ஸ்கூல்ல என்னன்னு தெரியாது, நான் நியூஸ்ல பார்த்தேன், அதான் சொல்றேன். சரிங்களா? ஆனா விஜய் அவர் ஸ்கூல்ல இருந்தா அதுக்கு ஸ்டெப் எடுப்பார், எனக்கு தெரியும். அவர் ரொம்ப நியாயமான மனுஷன். உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களை காக்க வந்த கடவுள். நான் இல்லெல்லாம் மறுக்க மாட்டேன். அருமையா கொண்டு போறாரு, ஆட்சியை வந்து சூப்பரா கொண்டு போறீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி கயவர்கள் நிறைய இருக்காங்க. சரிங்களா? பள்ளியில கொள்ளடிக்கிறானுங்க. முதல்ல வந்து ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுங்க. கல்ச்சர் என்ற பேர்ல நடிகையில கூப்பிட்டு வந்து அதை கூட பாருங்க, இவனுங்க கோடி கோடியா காசு வாங்குறானுங்க, லட்சம் லட்சமா பீஸ் வாங்குறானுங்க. அந்த கல்ச்சர் ப்ரோக்ராம் சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே 2,000 கொடு, 5,000 கொடு, 4,000 கொடு புடுங்குறானுங்க. இதெல்லாம் என்ன அநியாயம்? இந்த பணத்தெல்லாம் எங்கடா எடுத்து வைக்க போறீங்க? இந்த ஒருத்தர் எடுத்து பிணவரையில பணம் வச்சிருந்தாரமே, அந்த மாதிரி எடுத்து பிணவரையில் வைக்க போறீங்களா? அதை பாரு, செத்தினா ஒண்ணுமே கிடையாது. அதை பாரு, நல்லா இருந்தா நைட்டு படுத்தாங்க, காலைல ஏந்து வாங்கி மரம் பட்டுன்னு போயிட்டார் பாக்யராஜ். அவருக்கு இல்லா சொத்து, அவரு நல்ல மனுஷன் தான், செத்துறாரு பத்தியா? இந்த மாதிரி தான்டா பட்டு 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 நம்ம ஹார்ட் அட்டாக்ல போய் நிக்குது. இன்னும் நீங்களாம் எப்ப திருந்த போறீங்க? இன்னும் பணத்தை சேர்த்து 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 வச்சு என்ன பண்ண போறீங்க? இருக்கும்போது ஒரு கல்வியை கொடுத்து ஏழை மக்களுக்கு நல்லதை பண்ணுங்க. சரியா? கொள்ளை அடிக்கிற இந்த கல்வித்துறைகளை நம்ம முதலமைச்சர் விஜய் கொஞ்சம் கண்டுக்கணும்னு என்னோட ஆசை. தயவு செய்து கண்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க சார். ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தைங்களை படிச்சு வெளில வருதுங்காட்டியே 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் கடங்காரனா இருக்கான். கல்வி சார், இலவசமா கிடைக்க வேண்டிய கல்வி இன்னைக்கு பாருங்க பண லட்சமா போகுது. காரணம் என்ன? அதிகப்படியான கவர்மெண்ட் காலேஜுகள் இல்லை, சீட்டு கிடைக்கல, அதனாலதான் பிரைவேட் தேடி போறான். விஜய் அவர்கள் உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்ல மாமனிதர், ஒரு அருமையான முதலமைச்சர் எங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க. தயவு செய்து ஒரு மாவட்டத்திலும் எல்லா படிப்பும் சார்ந்த மாதிரி 2 காலேஜை நீங்க திறந்தீங்கன்னா மொத்த பிரைவேட் காலேஜை சுருட்டி எடுத்துன்னு ஓடிடுவான். இதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். செய்வீங்க, வெயிட் பண்றோம்.